ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸோட நீங்கள் டே 30 பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே பஞ்சாயத்தாக போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, இவங்கெல்லாம் போயிருக்காங்க. எல்லோரும் யார் யார் கெஸ்ட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தீபக், மஞ்சரி எல்லாருமே வந்திருக்காங்க. பிரியங்கா எல்லாருமே வந்திருக்காங்க. செம்ம சூப்பராக வந்து கலந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்கில் வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அதை பொறுத்து தான் மார்க் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி சுவாரஸ்யமான டாஸ்க் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் தான் ரொம்ப இதாக இருக்குது. தீபக் வந்து கேட்குறாரு, இந்த தங்க மகன் மாதிரி நிற்கிறதுக்கு யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து சொல்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் 10 பொருத்தம் அப்படியே அம்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தான். அவங்க தான் அடக்கமாக பொறுமையாக எல்லாமே பண்ணி எல்லாமே ஒபே பண்ணி பண்ணுவாங்க. அதனால் அவங்க தான் கரெக்டான ஆளாக இருக்குன்னு சொல்லி அப்படி நக்கலாக பேசுவார். ஏன்னா உண்மை தான். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் ஒபே பண்ண மாட்டார். பிக் பாஸோட வேர்ட்ஸுக்கு வந்து அவங்க ஒபே பண்ண மாட்டார். அடுத்தவங்க சொன்னாலும் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்க தான். அதனால் வந்து அவங்க வாயை மூடிட்டு சைலண்டாக நிற்கிறது பொருந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி பொருந்து கரெக்டான செலெக்ஷன் தான். ஏன்னா மற்றவங்க கூட அங்கேயே பேசுவாங்க. அட்லீஸ்ட் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்பாங்க. ஆனால் வந்து விஜய் பார்வதி கேட்க மாட்டாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து கரெக்டாக கேட்பார். அதுவும் பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து நேரடியாக சொல்லிட்டாரு. ஆனால் இது வந்து ஓப்பன் அப் பண்ணி டேரெக்டாக சொல்லியிருக்கலாம். இங்கே சபையில் சொல்லியிருக்கணும். அதாவது விஜய் படத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இங்கே வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன விட்டு பின்ன பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நம்ம பாராட்ட தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் டாஸ்க்கை எந்தளவுக்கு சக்ஸஸாக முடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு மாதிரியே தான் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு சண்டை போடுவாங்க. வார கெஸ்ட்டாவது ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணுவாங்க தெரியல. பொதுவாக இந்த மாதிரி ஹோட்டல் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 9th 10th வீக் தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டே இல்லை. இவங்க வச்சு கண்டென்ட் ஆக முடியல. வாரவங்களாவது அட்வைஸ் பண்ணி கேம் ஷோ பார்க்க வைக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பிக் பாஸ் கோர்ஸில் வந்து போனவங்க எல்லாமே வருவாங்க. ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப திரும்பி பார்க்கலாம் அவங்கள. ரொம்ப சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணிவிடுங்க.